சிட்டியும் கண்ட்ரியும் நிலையானது இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். என்ன வார்த்தை என்றால், அங்கே இன்னும் ஒரு முறை நான் என்ன செய்வேன், வானத்தையும் பூமியும் நான் என்ன செய்வேன், அசைப்பேன் என்று சொல்ல. எபிரேயர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9-10 இருக்கும், இல்லாட்டா 12-28 இருக்கும். இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியும் என்ன செய்வேன், அசைப்பேன். ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுதலாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்வோம். அதற்கு தேவ கிருபையை நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகமானது அசையக்கூடியதாக இருக்கிறது. பெங்களூரிலே அசைவு வருகிறது, தமிழ்நாட்டிலே அசைவு வருகிறது, இந்தோனேஷியா என்னமோ தெரியல, ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப அதிகமான அசைவு அங்கதான் என்ன செய்கிறது, வருகிறது, அழிவுகள் ஏற்படுகிறது. பாருங்க, சில நேரத்திலே தேவனுடைய கோபம் இந்த உலகத்தின் மேலே வரும் பொழுது அசைவுகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த உலகம் அசையக்கூடிய ஒரு நகரம், அசையக்கூடிய சிட்டி. அது வேதம் சொல்கிறது, நீங்கள் வரப்போகிற ஒரு நகரத்தை நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் சிட்டி இங்க இல்லை, நமக்கு இங்க இல்லை. வரப்போகிறதையே நாம் என்ன செய்கிறோம், நாடி தேடுகிறோம். வரப்போகிற ஒரு நகரம் என்ன, அதற்கு புதிய எருசலேம் என்று பெயர். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21வது அதிகாரத்திலே 2ஆம் வசனம், அங்கே 10ஆம் வசனத்தை வாசித்தால், யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர, புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இது இறங்கி வருகிறது கண்டே. அது தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அது எப்படி இருந்ததா, ஆயத்தமாக்கப்பட்டது. ஒரு சிட்டி பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வரப்போகிறது. அதற்கு புதிய எருசலேம் என்று பெயர். அதுல 10வது வசனத்தை வாசியுங்கள். பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதற்கு தான் புதிய எருசலேம் என்று பெயர். அதற்கு 12 வாசல்கள், 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள், 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள், 12 அஸ்திபார கற்கள், இன்னும் அந்த ரோடு அங்கே தங்கத்தால போடப்பட்ட ரோடு. இப்படி அந்த நகரத்தை குறித்து நீங்கள் 21வது அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நகரம், புதிய பூமியை ஆண்டவர் படைத்து மேலே இருந்து கீழே இறங்கி வரப்போகிறது. இந்த பழைய பூமியும் பழைய வானமும் நம்மை விட்டு என்ன செய்ய போகிறது, அகன்று போக போகிறது. இதற்காக ஆபிரகாம் என்ன செய்தார், எபிரேயர் 11வது அதிகாரம் 9-10 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் அவன் குடியிருந்தான். ஏன் ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்றால், அதற்கு பதில் அடுத்த வசனத்திலே வருகிறது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரம் ஒன்று, அந்த நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் பரலோகத்திலே அஸ்திபாரமுள்ள ஒரு நகரம், 12 அஸ்திபாரமுள்ள ஒரு நகரம், 12 அஸ்திபார கற்களிலே தேவனுடைய அந்த அப்போஸ்தலருடைய நாமங்கள் உள்ள அந்த நகரம், அந்த நகரம் இறங்கி வருக போகிறது. அந்த நகரத்தை பார்த்தே அஸ்திபாரம் உள்ள நகரத்தில் நாம் வாழ போகிறோமே, இங்க எதுக்கு நமக்கு அஸ்திபாரம் உள்ள நகரம் என்று சொல்லி கூடாரங்களிலே அவன் என்ன செய்தான், தெரிந்தான். அல்லேலூயா. இந்த நகரம் வரப்போகிறது. இதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அந்த நகரத்திலே நம்மை சேர்க்கும்படியாக இயேசு வரப்போகிறார். அது வரக்கூடிய ஒரு நகரம், அது ஆயத்தமாக்கப்படக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு பேர் புதிய எருசலேம். அதை குறித்து விவரமாய் சொல்ல வேண்டுமானால் அதுக்கு இன்னும் 2 பிரசங்கம் தேவை. ஆகவே இதை நான் இப்ப சுருக்கமாய் சொல்லுகிறேன். இனி வருகிறதா நமக்கு தேவையான பாயிண்ட்கள். இப்படி இந்த நிலையான நகரம், இந்த உலகம் நிலையான நகரம் நமக்கு கிடையவே. இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. எந்த நகரம் வரப்போகிறது? பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் வரப்போகிறது. இந்த புதிய எருசலேமில் தான் இயேசு இருக்க போகிறார். மனவாட்டியாகிய நாமும் என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. புதிய பூமியிலே புதிய எருசலேம் வரப்போகிறது. அங்கே மணவாளன் இயேசு இருப்பார், மணவாட்டியாக நீங்களும் நானும் இருப்போம். இப்படி இந்த வரப்போகிற நகரத்தையே நாம் நாடி தேடுகிறபடினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த காலையில நமக்கு வரக்கூடிய குறிப்பு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 15வது வசனம். ஆகையால், இப்படி நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 5 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்த வேண்டும். அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. அந்த நகரம் வரப்போகிறபடினாலே நீ என்ன செய்யணும்? அதான் இங்க ஆண்டவர் சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு நகரம் வரப்போகுதுப்பா. நீ என்ன செய்யணும்? அந்த நகரத்துக்குள்ள போகணும்னா நீ எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திர பலி. அது உதடுகளின் கனி என்று சொல்லுகிறார். மரத்தின் கனி ஆப்பிள், இன்னொரு மரத்தின் கனி வாழைப்பழம், இன்னொரு மரத்தின் கனி வாழைப்பழம். இப்படி உலகத்தில் பல பழங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. உதட்டிலிருந்து வருகிறது ஒரு கனி. அது என்ன கனி? ஸ்தோத்திர பலி. இப்படிப்பட்ட ஒரு நகரம் வரப்போகிறபடினாலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், யார் மூலமாய்? இயேசுவின் மூலமாய் எப்பொழுதும் யாருக்கு செலுத்த வேண்டும்? பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எப்பொழுதும் உங்கள் வாயிலே ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:18 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வது உங்களை குறித்து பிதாவின் மூலமாய், இயேசு மூலமாய் தேவனுக்கு அது சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்த ஒரு தாசனை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது யோபு தான். யோபு 1வது அதிகாரத்திலே 1வது 21ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், அவனுக்கு 7000 ஆடுகள் போய்விட்டது, 3000 ஒட்டகங்கள் போய்விட்டது, 500 ஏர் மாடுகள் போய்விட்டது, 500 கழுதைகள் போய்விட்டது. அது மாத்திரம் அல்ல, 10 பிள்ளைகளும் போய்விட்டார்கள், வீடும் இடிந்து போய்விட்டது, மனைவி கூட ஒரு ஆறுதல் சொல்லவில்லை, சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போய்விட்டது. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் தாயின் வயிற்றிலே வந்தது முதல் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணி அங்கு சென்றேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து ஜெயம் கொண்டவன் யோபு. ஆகதான் தேவன் அவனை இரட்டிப்பான வல்லமையினால் என்ன செய்தார்? நிரப்பினார். உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனிடத்தில் ஜெபியுங்கள். லாபங்கள் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்கள். நஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் எல்லாம் ஒரு நன்மைக்கு நன்மைக்கு என்று ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கும் பொழுது சாத்தான் அங்கே வெட்கப்பட்டு போய்விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தலைவலி கொடுத்து உனக்கு ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு சாத்தான் நினைக்கிறான். உடனே நீ அதை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தலைவலி கொடுத்தாலும் இவன் ஸ்தோத்திரம் பண்ணதை விட மாட்டாளே என்று சொல்லி விட்டு ஓடியே போய் விடுவான். அல்லேலூயா. லாபங்கள் வரும்பொழுது மட்டும் தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரங்கள் அல்ல, வாழ்க்கையிலே பல நஷ்டங்களை சந்திக்க நேரிடும் பொழுது, பல தோல்விகளை சந்திக்க நேரிடும் பொழுது நீ கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷனுக்கு போனஸ் வந்துடுச்சு, அரியரிசி வந்துடுச்சு. ஒரு வருஷம் அரியரிசி சேர்த்து அப்படியே ஒரு 2,34,438 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதை செக் கொண்டு வந்து மனைவி கிட்ட காமிக்கிறாங்க. ஆஹா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 2,34,432 ரூபாய் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. அன்னைக்கு சனிக்கிழமை வந்தது செக்கு. ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆராதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சந்தோஷமா இருக்கு. பாஸ்ட் ஒரு சோத்திரம் பண்ண சொன்னா இவங்க 1000 சோத்திரம் சேர்த்து பண்ணிடுவாங்க. பாஸ்ட் ஒரு அடி பானா கூட போடுவாங்க. பாஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து 2 ஸ்டெப் விற்பாங்க. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில என்ன வந்து விட்டது? ஒரு செக், ஒரு பணம் வந்து விட்ட சந்தோஷம். அல்லேலூயா. அதே சனிக்கிழமை ஊஸ்டிங் ஆர்டர் வந்து, வேலை டிஸ்மிஸ் ஆர்டர் வந்து, அதே நேரத்தில் உன்னுடைய சம்பளம் ஒன்று கிடைக்காது, நீ ஏன் கம்பெனிக்கு இவ்வளவு ரூபாய் செலுத்த வேண்டும், நீ செலுத்தாவிட்டால் வெக்கில் நோட்டீஸ் அனுப்பிவிடுவோம். அப்படி ஒரு லெட்டர் வந்த உடனே மனைவி பார்க்கறாங்க. அப்படியே துக்கமாயிடுது. எல்லாரும் துக்கம். ஒரே வீட்டுல ஒரே சோகம். ஐயோ அக்கா தெரியுமா, இது போல ஆகி போச்சு, இது போல ஆகி போச்சு. அன்னைக்கு ஸ்நாத்திகம் ஆராதனைக்கு வராங்க. அந்த நேரத்தில் பாஸ்டர் பாட்டு எடுத்து வச்சிருக்கார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, என் உள்ளத்திலே சந்தோஷம் பொங்குதே. அப்புறம் அந்த பாட்டு சந்தோஷம் எல்லாருக்கும் பொங்குது, ஆனா அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யல, பொங்கல. அடுத்த பாட்டு பாடுறாரு, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. இருக்க முடியல ஆண்டவரே, இருந்த வேலையும் போயிடுச்சு. அப்படியே யோசனை பண்ணி எந்த நேரத்துல எந்த பாட்டு எடுக்கிறாரு பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த அந்த ஸ்தோத்திரம் ஆறு அப்படியே என்ன ஆகி போகுது. இதை ஒரு சிஸ்டர் கண்ணு திறந்து வந்து பாக்குற ஒரு சிலர் இருப்பாங்க. ஆமா, அந்த சிஸ்டர் அப்படி ஒண்ணுமே அப்படி உம்முன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பயே டென்ஷன் போயிடுச்சு. இவங்க ஆராதனை கேட்டு அந்த சிஸ்டரே அப்படி இருந்தாங்க, ஏன் அப்படி இருந்தாங்க, அந்த பிரதரே அப்படி இருந்தாரு. இதை யோசனை அவங்க ஆராதனை முடிச்சுட்டாங்க. செய்தியும் கேட்கல, ஏன் அப்படி, ஏன் அப்படி, அந்த சிஸ்டர் செய்தியும் போச்சு, ஆராதனையும் போச்சு. முடிஞ்ச உடனே தனியா கொண்டு போயிட்டு, ஏன் ஆராதனையில ஒரு மாதிரியா இருந்தீங்க பிரதர், ஏன் ஒரு மாதிரி சொல்லுங்க. நீ கெட்டது போக உன்னை பார்க்கிற அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க. அருமையானவங்களே, வாழ்க்கையிலே நிலையான நகரம் இது இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அந்த வரப்போகிற நகரத்தை நாடி தேடுகிறவர்கள் எப்போதும் எப்படி இருக்கணும்பா, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. திடீர்னு மூட்டை தேடும் வேன் ஸ்டக் ஆயிட்டா டப்பு டப்புன்னு கிரு கிருன்னு ஆத்திரம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. டக்குன்னு ஆன் பண்ண டப்புன்னு ஆன் ஆயிடும். ஹல்லேலூயா. ஐயோ வண்டி நின்று போயிடுச்சே, இன்னைக்கு நாட்டியம் கூட சர்ச்சை விட்டுட்டான் வேண்டத்தோம், அதுக்காக வண்டி நிறுத்திட்டாரோன்னு கவலைப்படாது. ஸ்தோத்திரம் அடுத்த நாட்டியம் வண்டியை போட்டு ஆராதிக்கு வந்துரு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும், இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 16வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார். வரப்போகிற நகரத்தை நாடி தேடுகிறவர்கள் முதலாவது ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்த வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். பைபிள் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது உனக்கு எப்படி இருக்கும்? பாவமாய் இருக்கும். யாக்கோபிலே வாசிக்கிறோம், நீதிமொழியிலே வாசிக்கிறோம், நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. தீமையை விட்டு விலகி நன்மையை செய். இயேசுவானவரோடு பிதா இருந்தபடியினாலே, பரிசுத்த ஆவியானவரும் வல்லமை அவரோடு இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டுமா? நன்மை செய்ய வேண்டும். தீமைக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது?
நன்மை செய். தீமைக்கு தீமை செய்யாதே, தீமைக்கு என்ன செய்? நன்மை செய். எனக்கு நீ தண்ணி விட்டியா, இப்ப நான் உனக்கு தண்ணி விடுறேனாப்பா, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்தாப்பா வாங்க வாங்க, எனக்கு அன்னைக்கு தண்ணி விடல இல்லையா, இன்னைக்கு என் குழால நிறைய தண்ணி வருது, தாராளமா புடிச்சிட்டு போவாங்க. அவங்க தலையில நெருப்பை தூக்கி கொட்டினா போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும், அதோடு கூட நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். வரப்போகிற நகரத்தை நாடி தேடுகிற நீங்களும் நானும் ஏதாவது ஒரு நன்மையை தினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்கிறது அவர் விரும்புகிறார். அதோட கூட தான தர்மம் பண்ணவும் என்ன செய்யக்கூடாது, மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன செய்கிறான், மகிமைப்படுத்துகிறான். அது ஒரு பலி, உதடுகளின் பலி. இதுக்கு காசோ பணமோ தேவையில்லை. தேவையாமா காசோ பணமோ? இன்னொரு 500 ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு 1000 ரூபாய்க்கு காப்பியானி, அது 1000 ரூபாய் கொடுத்தாலும் பண்ண முடியுமா? ஈஸியா பண்ணலாம். ஆனா நன்மை செய்யணும்னா என்ன செய்யணும், டப்பு கொஞ்சம் செலவு பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 லட்சம் 1 லட்சம் கொடுத்து போர்வெல் போட்டு நன்மை செய்யணும் ஈஸியா? சோத்திரம் சோத்திரம் பண்ண போர்வெல் ஃப்ரீயா போட்டுறானா? இல்லைன்னா உனக்கு 10,000 சோத்திரம் பண்ற, எனக்கு 500 அடி ஃப்ரீயா போட்டு கொடுனா, சார் உங்க சோத்திரத்தை எங்க சர்ச்சில் வச்சுங்க சார், எங்களுக்கு சாப்பாடு பெட்ரோல் போடணும், வண்டி இருக்கணும், ஏதாவது பார்த்து கொடுங்க சார். ஆகவே ஸ்தோத்திர பலிகளை நாம் வாயினால் இலவசமாய் செலுத்தலாம். இரண்டாவது பலி தான தர்மம் செய்கிற பலி, நன்மை செய்கிற ஒரு பலி. நன்மை செய், நன்மை செய் அறிந்தவனா இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அதே உனக்கு பாவம். தான தர்மத்தை செய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தான தர்மம் அந்தரங்கமாய் செய், மனுஷர் காண வேண்டும் என்று தான தர்மத்தை செய்யாதே. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்கிறதா? கரெக்டா நான் சொல்ற வசனம்? வலது கை செய்கிறது மாயக்காரரை போல ஆலயங்களை போஸ்டர் ஒட்டி தாரை ஊதுவித்து ட்ரம் செட் அடிச்சு இன்னார் முரளிதரன் அவர் தான தர்மம் செய்கிறார், தான தர்மம் செய்கிறார் பறைச்சாற்றி அவரை புகழ்ந்து 53 அடிகள் பாடலை பாடி வாழ்த்து பாடி இப்படி எல்லாம் செய்தால் எதுக்கும் பலன் கிடைக்கவே. நீயோ தர்மம் செய்யும் பொழுது அந்தரங்கமாய் செய். அந்தரங்கமாய் செய்கிற உன் தர்மத்துக்கு பார்க்கிற அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அந்தரங்கமாய் நீ ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுப்பார். ஆகவே அறை வீட்டை பூட்டி கதை சாத்தி ஜெபம் பண்ணு. அந்தரங்கமாய் உபவாசம் இருக்கும் பொழுது வெளியரங்கமாய் இயேசு அதுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதலாவது ஸ்தோத்திர பலியை எப்பொழுது நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் வரப்போகிற நகரத்தை நீங்கள் நாடுகிறபடினா அந்த புதிய எருசலேமுக்குள்ளே நீ போக வேண்டுமானால் ஸ்தோத்திர பலி எப்பொழுது செலுத்த வேண்டும். இரண்டாவது, நீ நன்மைகளை செய்ய வேண்டும். எனக்கே நன்மை செய்ய யாரும் இல்லை, நானே 4 பேர் உதவி செய்வாங்களான்னு பார்க்கிறேன். என் சொந்தக்காரன் என்னை விட ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிட்டான், அவனும் நன்மை செய்ய மாட்டான். நான் தூக்கி வளர்த்த புள்ளியும் பெரிய ஆள் ஆயிட்டான், அவனும் செய்ய மாட்டான். என் ஓரவத்தி நான் என்னென்னமோ செஞ்சேன், ஒரு நன்மை கூட செய்யாத போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ, நீ நன்மை செய். நீ நன்மை எதை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். யூதராயிலும் கிரேக்கராயிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு ஜீவனும் சமாதானமும் மகிமையும் கிடைக்கும் என்று ரோமரிலே கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்ய, நன்மையை நீ விதைப்பாயானால் நீ அறுக்கிறது என்னவாக இருக்கும்? நன்மைகளாகவே இருக்கும். ஒரு நன்மையை விதைத்தால் பல நன்மைகளை நீ எடுக்கலாம், ஒரு தீமையை விதைத்தால் பல தீமைகளை எடுக்கலாம். ஆகவே ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்துங்கள், நன்மை செய்யுங்கள். மூன்றாவது என்ன செய்யுங்கள்? தான தர்மம் செய்யுங்கள். நான்காவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உங்களை நடத்துகிற போதகர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். பாருங்க, உங்களை நடத்துகிற போதகர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவரா. இந்த உத்தரவாதத்தை யார் கொடுத்தது? நான் எடுத்துக் கொள்ளலங்க. இயேசு கொடுத்த உத்தரவாதம், ஆவியானவர் கொடுத்த உத்தரவாதம், பிதா கொடுத்த உத்தரவாதம். கர்த்தர் என்னை நம்பி ஒரு 100 ஆத்துமாக்களையோ 150 ஆத்துமாக்களையோ 200 ஆத்துமாக்களையோ 300 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக உபவாசம் எடுக்கிறேன், அவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய சகலவற்றையும் செய்ய வேண்டும். அது என்னுடைய உத்தரவாதம். இந்த ஆத்துமாக்களுடைய கணக்கை கர்த்தர் என்னுடைய கணக்கிலே அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகள். ஆத்துமாக்கள் உத்தரவாதிகளா இருக்கிறபடியினால் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை சொல்லவும், உலக ஆலோசனையோ சரி, ஆவிக்குரிய ஆலோசனையோ சரி சொல்லவும் தேவன் உங்களுக்காக வைத்த ஊழியர்கள். இப்படிப்பட்ட ஊழியர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், விழித்திருக்கிறவர்களால் ஜெபிக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதும் பிரசங்கம் பண்ணுவதும் சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க. நாலாவதாக இதுதான், உங்கள் ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு என்ன செய்யாது? பிரயோஜனம். ஹல்லேலூயா. முதலாவது உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியுங்கள். அது படிஞ்சிடலாம். ஆனா அடங்குங்கள் இருக்குதே, அதான கொஞ்சம் கஷ்டம். நான் ஏன் அவருக்கு அடங்கணும்? நான் ஏன் அவருக்கு அடங்கி போகணும்? நான் ஏன் அவருக்கு அடங்கணும்? சொல்ல ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே, தேவனுடைய கரத்திலும் அடங்கி இருக்கணும். தேவன் கொடுத்த ஊழியருடைய கரத்திலும் நீங்கள் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அடங்கி இருந்தால் ஆசீர்வாதங்கள் அநேகம் வரும். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் உங்களுக்கு என்னவாக இருக்காது? பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே முதலாவது எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். இரண்டாவது நன்மை செய்ய வேண்டும். மூன்றாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவர் அவர் கொடுத்த கடனை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. நான்காவது உங்கள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். ஐந்தாவதாக என்ன செய்ய வேண்டும்? 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக ஊழியக்காரர்களுக்காக செவி. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் சந்தோஷமா ஆசீர்வாதமா மெசேஜ் கொடுத்து அவங்க பேரை சொல்லி கொஞ்சம் பெருமையா பேசிட்டா அன்னைக்கு எனக்கு நல்ல அருமையா ஜெபம் பண்ணுவாங்க விசுவாசி. ஆனா அதே நேரத்தில் அவங்க பேரை சொல்லியோ ஏதோ சொல்ல பிடிக்காத ஒரு செய்தியை கொடுத்துட்டா அன்னைக்கு எனக்கு ஜெபம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? கர்த்தாவை இந்த ஊழியரை சந்தியும் ஆண்டவர் என்னை எப்படி பேசிவிட்டார், 4 பேர் மத்தியில இப்படி சொல்லிவிட்டாரு, அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவர். இப்படி எல்லாம் கூட சில விசுவாசிகள் தெரிவிப்பாங்க. அருமையானவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? நல் மனசாட்சியுடையவர்களாய் எல்லாவற்றையும் யோக்கியமாய் நாங்கள் நடக்க விரும்புகிறோம். எல்லாவற்றையும் நல்லபடியா நடக்க விரும்புகிறோம். இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் நீங்கள் எங்களுக்காக என்ன செய்யுங்க? ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் அதிசீக்கிரமாக உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களிடத்துல வரணும்னா நீங்க அதிகமா ஜெபம் பண்ணாதான் நான் உங்களிடத்துல என்ன செய்ய முடியும்? வர முடியும். பாருங்க, சில பேர் ஜெபம் பண்ணி போன் பண்ணி தொலைபேசி மூலமா என்ன கூப்பிடுறீங்க, நான் வரேன். சில நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, பாஸ்ட் இப்ப வந்தா நல்லா இருக்கு ஆண்டவரே, பாஸ்ட் அனுப்பக்கூடாதா அப்படி ஜெபம் பண்ணிக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் என் கூட பேசி இந்த வீட்டுக்கு போன்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி உங்களோட நீங்க ஜெபிச்சு நான் வந்து உங்க வீட்டுல சந்தித்த அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது இருக்கிறீங்களா? பாருங்க, நிறைய பேர் கையை உயர்த்துறீங்க. ஏன்னா நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா கூட நீங்க ஜெபம் பண்ணாதான் வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை, வேலைக்கிழமை, சனிக்கிழமை நிறைய வீட்டுக்கு போய் ஜெபிக்கணும்னு என்னதான் இருந்துச்சு. ஆனா நீங்க யாருமே ஜெபிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு போக முடியாதே, பெட்டிலே படுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறேன்னா நீங்க போன் இல்லாத விட்டுருங்க. காயின்ஸ் இருக்கா சில நேரத்தில், நம்ம ஆளுங்க சில போன் இருக்கும், ஆனா என்ன இருக்காது, மிஸ் கால் தான் கொடுப்பாங்க.
எனக்கு பிடிக்காத ஒரு காலு மிஸ் கால் தான். பிடிக்காத ஒரு காலு மிஸ் கால் தான். மற்ற எல்லா காலும் எனக்கு பிடிக்கும். ஆட்டுக்கால் பிடிக்கும், மாட்டுக்கால் பிடிக்கும், கோழிக்கால் பிடிக்கும், எல்லா காலும் பிடிக்கும். பிடிக்காத ஒரு கால் மிஸ் கால். சரி மிஸ் கால், சரி இல்ல ஆண்டவரே போன் ஒர்க் ஆகல, இது ஆகி போச்சு. இன்னைக்கு எப்படியாவது எங்க ஊழியர் என்ன செய்யணும், கொண்டு வர கொண்டு வர, எப்படியாவது கொண்டு வர, என் பிரச்சனையில இருக்கிறேன், அல்ல இந்த வாரத்துல கொண்டு வர, அல்ல இந்த நாள்ல கொண்டு வர. நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஏழை குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறார், பலவீனமான ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறார். அவங்க அவரை விட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, ஆராதனைக்கு போயிட்டு வரோம், நீங்க இருங்கன்னு பாருங்க. அவர் ஆராதனைக்கு போயிட்டு வரதுல நல்லா சுகமா இருக்கிறார். யார் சுகமா இருந்தா, பிரபலமான ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாருன்னாங்க. அவர் அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைச்சார். ஆனா நிஜமா அந்த ஊழியக்கார ரூபத்துல தூதனே வந்து என்ன செஞ்சிட்டான், ஜெபம் பண்ற. அவர் இருக்கிற இடம் வேற ஒரு இடம். தேவன் நீங்கள் ஊழியக்காரர் வந்து ஜெபிக்க வேண்டும் நினைத்தா கர்த்தர் ஊழியரை வீட்டுக்கு என்ன செய்வார், அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். வரப்போகிற நகரத்தை நாடி தேடுகிற நாம் முதலாவது ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த வேண்டும். இரண்டாவது நன்மை செய்ய வேண்டும் எல்லாருக்கும். யாருக்கு, கிறிஸ்துவ மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும், தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையும் வெயிலையும் என்ன செய்கிறார், ஆகவே நீங்களும் ஜாதி மதம் பேதமின்றி நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். மூணாவது தான தர்மங்களும் அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். நான்காவது உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். ஐந்தாவது என்ன வாசிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் வந்து வீட்டிலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே ஊழியரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் சபைக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஊழியர்களுக்கு விரோதமாய் வருகிற சரீர போராட்டங்கள், மாம்ச போராட்டங்கள், ஆவியின் போராட்டங்கள், அசுத்தாவின் போராட்டங்கள், பில்லி சூனிய போராட்டங்கள், வான மண்டலத்தில் பொருளாதார போராட்டங்களுக்கு ஊழியரையும் ஊழியர் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் தனி ஜபத்திலே, உபவாச ஜபத்திலே, கூட்டு ஜபத்திலே உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆகவே இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் செயல்படுவோம், ஸ்தோத்திர பலி செலுத்துவோம், நன்மை செய்வோம், தான தர்மம் பண்ணுவோம், ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடப்போம், ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். ஏன் அப்படி செய்ய வேண்டும், வரப்போகிற புதிய எருசலேமுக்குள்ளே நீங்க உள்ள போன இல்லையா, அதுக்கு இதுதான் எலிஜிபிள். ஆகவே இந்த காரியங்களை செய்ய தேவன் நமக்கு பலன் தருவாரா. நன்மைகள் இன்னும் நாங்கள் அதிகமாய் செய்ய எங்களுக்கு நீ உதவி செய்தரணும். ஆண்டவரே ஊழியர்களுக்காய் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கிருபை தார். ஒவ்வொரு விசுவாசிகள் ஊழியர்களுக்காய் ஜெபித்து அதனால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்குவதாக. ஒவ்வொருடைய வியாதியும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகமடைவதாக. வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்களாய் மாறுவார்களாக. காணிக்கைகளை தசம பாகங்களையும் ஆசீர்வதி. சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்னும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Hallelujah.